Order. Pledge. India. My brothers and sisters, I love my country and I am violated. I shall always try to be worthy of it. I shall give my parents, teachers and all elders everyone with courtesy to my country and to my people. I pledge my devotion and in their well-being, our life my happiness. Kodi border. மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாய் மணிக்கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கினெழுதி திகழும் செய்ய பாங்கினெழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறந்தது பாரி தாய் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாய் மணிக்கொடி பாரி நம்மற்குரிய அவீர நம்மற்குரிய காப்ப தாய் மணிக்கொடி பாரி அதை தாழ்த்தி. It's another happy occasion to gather here for this Republic Day, 77th Republic Day. After long fight for independence, we were able to get independence in 1947. After that, it took 2-3 years to form, to guide, to make rules how to govern our country. For that, it took 2-3 years. And in 1950, January 26, it was then announced as Republic Day. And we became under that rule of குடியரசு தினம் அப்படிங்கிற அந்த குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது 1950. From then onwards, we are under this type of ruling. And it is framed by Dr. Ambedkar. அந்த சட்டத்துறையில் வல்லுநராக இருந்து தலைவராக இருந்து இதை முறையும் நிறைவேற்றி கொடுத்த வல்லுநர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து குடியரசு நாடாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். And we are happy to gather here. I welcome the parents who are gathered here after நிறைய வேலை இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. I welcome the parents. Sumail Velan, he is a publisher. He has an experience of 25 years and he is a leader in organizing Chennai book exhibition. Chennai book exhibition நந்தனத்தில் நடந்தது இல்லையா, அதை கடந்த 5-6 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் துணைத் தலைவராக இருந்து அதை முன்னின்று வழிநடத்தி அமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு அதை நெறிப்படுத்தி அதை எடுத்து நடத்துறது ரொம்ப கஷ்டம். Leading it, he has been leading it, and I will not only a publisher, he is also an educationist. கல்வித்துறையில் நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கார். அந்த டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான எல்லா புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கார். நம்ம அகாடமிக் சைடில் தேவையான கைடெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ Sir. Okay, sir. Sir. Thank you, sir. திரு நேர்தாஸ் அவர்களே, இதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு ஆலமரம் வளர்வதற்கு முக்கிய காரணம் அந்த சிறிய விதை என்று சொல்லப்படுகின்ற ஆலமரத்தின் விருதாக இருந்த திருமதி பிரேமா நேர்தாஸ் அவர்களே, கல்லூரியின் பள்ளியின் பிரின்சிபல்
அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பள்ளி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பூராவில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் விரைவாக கொண்டாடுகிறார்கள். உலகத்திலே வாழ்கின்ற இந்திய மக்கள் அனைவரும் அந்தந்த நாட்டிலே சிறு சிறு விழாவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நாம் எப்படி ஒரு அடிமை நாடாகும் என்பதை பற்றி நான் சொல்கின்றேன். பிறகு மயிலநாயகர் அவர்கள் எப்படி சுதந்திரம் பெற்றார் என்று சொல்வார்கள். இது போன்ற 200 பொருள்களையும் நம் இங்கே விளைகின்ற பருத்தியை ஏற்றுமதி செய்து சொல்வார்கள். அடுத்தபடியாக முஸ்லிம்களுடைய ஆட்சி மிகவும் பலவீனமாகிறது, ஒற்றுமையின்மை. அதை பயன்படுத்தி அந்த முஸ்லீம் மன்னர்களுடைய இந்திய கம்பெனியை கலைத்துவிட்டு பிரிட்டிஷ் இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குடியரசு தின விழா தாகூர் 40வது ஆண்டு துவக்க விழாவில் தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த பள்ளியினுடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே மொத்தம் 200 பள்ளிகள் தான் பார்த்தீங்கன்னா செயல்பட்டது. அந்த 200 பள்ளிகளில் சிறப்பாக செயல்படுகின்ற பள்ளியாக நமது தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இன்னும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மொத்தம் தமிழகத்தில் 4000 மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கின்றன. ஆனால் 200 பள்ளிகளாக இருந்த காலகட்டத்திலேயே கல்வியின் மீது அதிக ஈடுபாடு கொண்டு சிறப்பாக செயலாற்றியவர் நமது ஐயா நேமிதாஸ் அவர்கள். நேமிதாஸ் ஐயாவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக, தேசிய துணைத் தலைவராக, இந்திய அளவில் தேசிய துணைத் தலைவராக செயல்பட்டு வருகின்றார். அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா சாரண மாணவர்களுடைய அணிவகுப்புடன் உள்ளே என்றாகும். சாரணர் எங்கே இருக்கிறதோ அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இப்ப 77வது குடியரசு தின விழாவில் எடுத்துட்டீங்கன்னா காந்தியடிகளை நாம் மறக்க முடியாது. ஏன் காந்தியடிகள் முன்னேறினால்? படிப்பால் முன்னேறினால் காந்தியடிகள். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு எப்பொழுதெல்லாம் ரயில் வண்டியிலும் மற்றும் பிரயாணம் செய்யும் போது புத்தகத்தை படித்துக் கொண்டே இருப்பார். அதனால்தான் அந்த இந்தியாவுடைய சுதந்திரம் வரப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா பகத்சிங் தூக்கு மேடையில் முத்தமிடுகின்ற பொழுது கூட படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். இப்படி அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நாளைய தலைமுறை நாம் உருவாக்க வேண்டும், நாளை நாம் ஆள வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். இப்படி படிப்பினுடைய அவசியத்தை தெரிந்தால்தான் பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்றது. நாம் இன்றைய தலைமுறை நாளைய ஒரு வரலாறாக வாழ வேண்டும் என்றால் படிப்பு அவசியம். நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு IAS, IPS, TNPSC மாணவர்களுக்குரிய போட்டித் தேர்வுக்கான தகவலை ஐயா நேமிதாஸ் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மறைமுகமா சொல்லிக் கொடுத்தார். எப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் 50 அத்தியாயங்கள் பாத்தீங்கன்னா IAS, IPSல இருக்கு. கனவோடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த பள்ளியில போன்ற பல்வேறு தகவல்களை கேட்கும்போது அரிதாக 40 ஆண்டுகள் வரலாறு என்பது இந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப வெளிநாடுகள் வாழ்கின்ற மிகப்பெரிய ஒரு IT ஊழியராக இருக்கின்றார்கள். இந்த பள்ளியில் படித்தவர்கள் அரசு ஊழியராக இருக்கின்றார்கள். 40 ஆண்டு கால வரலாறு என்பது இந்த பள்ளியில் மறக்கப்படாத வரலாறு. நம்ம பல மாணவர்களும் பாத்தீங்கன்னா நாளைக்கு IAS ஆக போறாங்க. இந்த பள்ளியினுடைய பெருமை அது. இந்த பள்ளியில் படித்தால் கண்டிப்பாக நாளை ஒரு IAS ஆவதற்கான ஒரு வழிமுறைகள், ஒரு வகுப்பு எப்படி படிக்கணும், எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகுது, மோட்டிவேஷன் எப்படி நம்மை நாமே வளர்த்துக் கொள்வது. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் பேச போறாங்க, எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து ஒரு அடித்தட்டு நிலையில் இருந்து மாணவர்களை உருவாக்குகின்ற நிலையை தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு தாகூர் ஐயாவும் அவர்களுடைய மிஸ்ஸஸ் தாகூர் அவர்களையும் மிஸ்ஸஸ் நேமிதாஸ் அவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டுகிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலை அம்மாள் என்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அஞ்சலை அம்மாள் யாருன்னு பாத்தீங்கன்னா 1902 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இயக்கத்தில் இணைகிறாங்க. பல்வேறு போராட்டங்கள். ஒரு பெண்மணி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர். காந்தியடிகள் கடலூர் வராரு. கடலூர் வரும்போது ஆங்கிலேய அரசு அவரை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அஞ்சலை அம்மாள் இஸ்லாமிய பெண் வேடத்தில் சென்று அந்த காந்தியடிகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் அழைச்சிட்டு போறாங்க. அப்போது காந்தியடிகள் சொன்னார், தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகளால் புகழப்பெற்றவர். இப்படிப்பட்ட பல்வேறு தலைவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம படிச்சு சொல்லுவோம். எல்லாருமே படிப்பதால் தான் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பள்ளி புத்தகத்தை மட்டும் படிப்பதை குறிக்கோளாக கொள்ளாமல் இப்ப பாத்தீங்கன்னா ஐயா அவர் பெர்னார்ட் ஷா என்ற புத்தகத்தை எனக்கு வழங்குறாரு. அவர் கொடுக்கின்ற புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகம். இப்படி புத்தகத்தை படிக்க வேண்டும், அனைவரும் முன்னேற வேண்டும். நம்ம மனசுல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில் படிப்பதால் நான் உயர்ந்தேன் என்ற மனம் வருகிறது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேமிதாஸ் ஐயா தான்.
ஏன் ரோல் மாடல் சொல்றேன்னா, எப்படி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து எப்படி இந்திய குடியரசுத் தலைவர் ஆனாரோ அதே போல் நமது நேம்தாஸ் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மயிலத்து பகுதியில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து படித்து முன்னேறி ஒரு கணித வல்லுநராக முன்னேறி அப்புறம் பள்ளியை நிறுவி இந்த பள்ளியின் மூலம் பல மாணவர்களை உருவாக்கி ஒரு ரோல் மாடல். என்னுடைய ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நேம்தாஸ். ஏன்னா அவரால் நாங்கள் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பெரிய ஒரு தலைமை பண்பு மிக்கவர், ஒரு ஆளுமையாளர். அவரை ரோல் மாடலாக கொண்டதால் தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி பதிப்பகங்கள், என்னுடைய பதிப்பகத்திற்கு பேர் வனிதா பதிப்பகம். இந்த பதிப்பகத்தினுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இவர் கூட வந்து பேசும்போதெல்லாம் புதிய கருத்துக்களை சொல்வார், இப்படி பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய டேபிள் இருக்கு. என்னன்னா எந்த இதுலையும் என்னுடைய பணி வந்து இந்த மாணவர்களை உருவாக்குவது, இதுதான் என்னுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேபிளே பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருப்பார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதே மாதிரி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜெகநாதன் ஐயா அவருடைய 100 ஆண்டு நிறைவு விழா. ஜெகநாதன் ஐயா யாருன்னு பார்த்தீங்கன்னா நேம்தாஸ் ஐயா அவருடைய தந்தை. அவருடைய 100 ஆண்டு நிறைவு விழா இது. இந்த 100 ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதை நாங்கள்லாம் பெருமையாக கருதுகிறோம். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு என்பது எங்களுக்கு வழங்கிய நேம்தாஸ் ஐயாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். இப்படி ஒரு 100 ஆண்டு விழா, 77வது குடியரசு தின விழா, இது 40வது ஆண்டு துவக்க விழா, இந்த பள்ளியில் 40வது ஆண்டு துவக்க விழா, இப்படி பல்வேறு ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளியிலே எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு. அதே மாதிரி பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வந்து இந்த பள்ளியில் படிப்பதை, குழந்தைகள் படிப்பதை பெருமையாக கருதுகின்ற பெற்றோர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த பள்ளியில் கூட ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், அதே மாதிரி டைரக்டர் சதீஷ் சார், அப்புறம் ராஜலட்சுமி மேடம் போன்ற பல்வேறுகளை பார்க்கும்போது அவருடைய உபசரிப்பு, அவங்க உள்ள வரும்போது எப்படி பள்ளி எப்படி நிர்வகிக்கணும், வைஸ் பிரின்சிபல் எல்லா ஆசிரியர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சியாக இந்த பள்ளியை எப்படி நாம் கூட்டு முயற்சியாக அடுத்த நிலைக்கு கொள்ள வேண்டும். பள்ளியை கொண்டு போது அவங்களுடைய நோக்கம் இல்லை, இந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும். இந்த மாணவர்களை நாளைய தலை சிறந்த ஒரு வல்லுநர்களாக உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன வேணும்? பையன் வந்து படிக்கணும், புத்தக. ஏன்னா மற்ற பள்ளிகள் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வெறும் படிக்க வைத்து அவன் படிச்சுட்டு முன்னேறுவானு பார்த்தீங்கன்னா படித்து முடித்த பிறகுதான் தெரியும் அவனுக்கு புத்தகத்தை பிறகு எதுவுமே தெரியாது, உலகம் தெரியாது. உலகத்தில் போய் வாழ முடியாது அவனால. இந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் போய் வாழணும்னா படிப்பு மட்டும் அவசியம் இல்லை, எல்லாமே வேணும் உங்களுக்கு. உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்தாக வேண்டும். புத்தகத்தின் மூலம் வளர்க்கணும், ஒரு கராத்தை கற்றுக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணணும். அது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மட்டும்தான் இருக்கிறது. எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். Teachers and my dear friends, my name is Shweta and today I would like to share a few thoughts on Republic Day. When we hear the word Republic, we often think about flags, parades and speeches about Republic. But today I want to talk about something we don't hear often. Republic Day is not just the day India became free. It is the day when India chose responsibility. On 26 January 1950, India adopted a constitution, a document that said every citizen is equal, law is about power, and rights comes with duties. Today, more than half of India's population is young. That means the responsibility of Republic is slowly passing into our hands, the youth. Being young doesn't give us the excuse to be careless. It is an opportunity to be conscious. Every choice we make, from how we treat others to how we seriously take our education, shapes the nation we are becoming. Freedom was earned through sacrifice, but democracy survives only through discipline, awareness, and responsibility. Today, we live in a time of fast opinions and short attention spans. Patriotism is merely reduced into social media posts, but it is more than that. It is about respecting differences, following rules even when no one is watching. It is standing up for what it is right, not what is popular. India became republic in 1950, but becoming a truly equal nation is still work in a process. And that work depends on us, the youth, not in the future, but now. So in this Republic Day, let us not just celebrate the past, but let us take responsibility for the Good morning everyone. My name is Fenesty, UKG 8th section. Republic Day celebrated on 23 January 1950. Festival of India. Republic. My name is Kolopi Kannan. I am studying 1st standard B. Today I want to talk about state hero of India, Subhash Chandra Bose. People call me Netaji. He was our country.
Jai Hind, Jai Hind, Jai Hind. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எஸ் பவடானி எல்கேஜி செக்ஷன். திருக்குறள். கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடத்தே உலகே கற்றடி நாளாய பயனின் கோள் வாழறிவா நற்றால் தொழறினில் மலர்மிசை எயினால் மாலேர் சேர்ந்தால் நிலைமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளங்கனி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடுப்பை இலா இருள் சேர் இருள் சேராயவர் ஒரு சேர் புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் ஐந்து விட்டோலை மாற்றல் அரிது பிறவி அறவாளி அண்ணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லல் பிறவாளி நீத்தல் அரிது. இனிய திருக்குறள் இன்சொலீலம் அலைப்பருதிலவாம் செம்பொல் கண்டார் வாய் சொல்வார் அகனமண்டி ஈதலின் நன்கு முகனமண்டி இன்சொலனாகப் பெரு முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானார் இன்சொல்லுங்க அறம் தும்புருவும் துவாமே காலும் யார் மாட்டும் இம்புருவும் இன்சொல் அவர்க்கு பணியுடைய இன்சொலநாதன் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற அல்லவை தேய அறப்பெருகும் நல்லவை நாடி இனிய சொதி நயநீட்டு நந்தி பயக்கும் பயனிந்து தம்பின் தரப்பிரியாசோர் சிறுமையும் யுவ நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இம்தம் தரும் இன்சொல் இனி தீண்டல் காண்மா எவன் கொலோவர் சொல்ல வழங்குவது இருளையும் சேரா இல்லைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொடிவாயில் ஐந்து விட்டார் பொய்த்து புழுக்க நெடிதிந்தார் நீட்டு வாங்குவா மவக்குவமை இல்லாதார் தான் சேர்ந்தார் கல்வா இனமகனின் நான் செல்லறிவு போலின் பொருளில் தினமிதினே இன்புகத்தார் இளமனக்கின் சேர்ந்தாரார் திருவள்ளுவர். I'm from 9th Standard Section B. Today I'm here to talk about India's Republic Day. Republic Day is celebrated in India on January 26 to honor the adoption of the Indian Constitution. On this day, a huge parade is held in New Delhi where soldiers and dancers display India's rich culture and strength. The national flag is Kodikatha Kumaran was a brave freedom fighter of India. He was born in Tamil Nadu. He always respected our Indian national flag.
British officers asked him to go down, but he refused. He held and protected our national. गुंजन है। आज 26 जनवरी है और हम अपने देश का 17वां गणतंत्र दिवस मना रहे हैं। आज ही के दिन 26 जनवरी 1950 को हमारा देश का संविधान लागू हुआ था। गणतंत्र दिवस भारत देश का एक राष्ट्रीय पर्व है। गणतंत्र दिवस पर भारत की राजधानी दिल्ली में विशेष कार्यक्रम होते हैं। इस दिन दिल्ली में भारतीय सेनाओं की शानदार परेड होती है। देश के राष्ट्रपति द्वारा लाल किले पर झंडा फहराया जाता है। देश के सभी स्कूलों और कॉलेजों में नृत्य, नाटक और भाषण आदि होते हैं। गणतंत्र दिवस ஆசிரியர் பெருமக்களே, எனது அருமை தோழர்களே, இன்று நமது மகத்தான தேசத்தின் குடியரசு தினத்தை கொண்டாடும் இந்த நன்னாளில் உங்கள் அனைவருடனும் இணைந்து பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று நம் நாடு குடியரசாக மாறிய நாள். நமது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனநாயகத்தின் விழுமியங்கள் நிலைநாட்டப்பட்ட நாள். 1950 ஜனவரி 26 அன்று இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்ம, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக உருவெடுத்தது. அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வரையறுக்கிறது. இந்தியா ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு நாடாக மாறிய பெருமையை பெற்ற தினம் என்று. தேசமே என் நாடே தாய் நாடே உன் பாதம் பணிகிறோம் என் உயிரே தாய் மண்ணே என் இனிய தேசமே என் நாடே தாய் நாடே உன் பாதம் பணிகிறோம் என் உயிரே தாய் மண்ணே हमको प्यार से इंडिया वाले सुनते दिल के तार से इंडिया वाले हर जीत ले हार से
வாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ ஜோரான தங்கரதோ அடனி தங்க கட்டி சிங்கள் குட்டி பேரச்சுடு பட்டி ரொட்டி பொட்டு வச்சு दुनिया ये देश है दुनिया इस देश का यारो क्या कहना ये देश है दुनिया क्या कहना कुछ करिए नस नस मेरी खोले हाय कुछ करिए कुछ करिए बस बस बड़ा बोले हम कुछ करिए हाय कोई तो जल सिद्ध पड़िए तुम भी करिए या मरिए चक दे इंडिया चक दे इंडिया चक दे इंडिया चक दे इंडिया तेरे जैसा कोई नहीं है दुनिया घुमा है नहीं कहे तेरे जैसा कोई नहीं मैं गाया चलाऊंगी बस तेरी याद जो मेरे साथ मुझको तड़पाती रुलाती सबसे प्यारी तेरी सूरत प्यार है बस तेरा प्यार ही तुझे सलाम तुझे सलाम तुझे सलाम
Sir, Principal, Honorable Chief Guest and teachers, my dear students, as we came to the end of today Republic Day celebration, it is honor to deliver two vote of thanks. First, I would like to thank our Chief Guest, Mr. Mayudelan, inspiring speech. Your words have motivated us to work harder from the betterment of our nation. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे काहे तब जय नादा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे ಹೇಳ್ತಾರೆ ಸರ್. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே, உம்முன்னு இருக்கிறீங்களே. தம் பண்ணலாமே. அது கூட சோகமாக பண்ணுறீங்க.